உங்கள் குழந்தைங்க எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரே ஒரு மில்க் ஷேக்கை மட்டும் ஒரு மாதம் கொடுத்து பாருங்க. அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க. இதோட மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சியிலேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் படிக்க போகிற பசங்க காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம போகிறவங்களுக்கு இந்த ஹெல்த்தியான மில்க் ஷேக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அவங்க சாயங்காலம் வரைக்கும் டயர்டே ஆக மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான மில்க் ஷேக்கை எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராகி மாவை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த ராகி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இது கூழாக பெரியவங்க சாப்பிடுவாங்க, ஆனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்காக தான் ஒரு டம்ளர் தண்ணியில் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ராகி மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ராகி மாவை சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கான வீடியோ தான் இது. இதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மெத்தடில் மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க. ராகி மாவுன்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கேழ்வரகு மாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம டேஸ்டியான மில்க் ஷேக் எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம். இந்த மில்க் ஷேக் சாப்பிட்றது மூலியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு எலும்புலாம் வந்து ரொம்பவே உறுதி பெறுங்க. இதில் வந்து நம்ம செவ்வாழைப்பழம் வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த செவ்வாழைப்பழத்தில் ஒரு பழம் நம்ம எடுத்துக்கிறோம். அதோடு இல்லாமல் பேரிச்சம்பளம், பாதாம் பருப்பு, வால்நட்டு எல்லாமே வந்து ஒரு 4-5 சேர்த்தாவே போதுமானதாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கப்பு தாராளமாக வரும். பசங்களுக்கு இது ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செவ்வாழைப்பழத்தை வந்து தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு பழம் போதுங்க தாராளமாக. தினைக்கும் வந்து ஒரு பழமும் வந்து இந்த மில்க் ஷேக் நீங்கள் கொடுக்கறது மூலியமாக எவ்வளோ ஒல்லியாக இருக்க குழந்தைகளும் வந்து ஒரு மாதத்துலேயே புசு புசுன்னு வந்துருவாங்க. ஸோ இதில் ஒரு பழம் நம்ம சேர்த்தாச்சு. ஒரு பழம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்நட்டு ஒரு 2-3 வால்நட்டு நம்ம சேர்த்துருக்கோம். இதோட வந்து நம்ம ஊற வச்சு தோல் உரித்து பாதாம் பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதோட வந்து பேரிச்சம்பளம் சேர்த்துருக்கோம். பேரிச்சம்பளம் ஒரு 4-5 பழம் சேர்த்துக்கங்க. அதாவது ராகி மாவு, கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரத்துலேயே குக் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா கூழ் மாதிரி இருக்கா. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்காங்க. பட் நாட்டு சக்கரை வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம போட்டிருக்க அத்தனை பொருளுமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. இது தாராளமாக வந்து சின்ன குழந்தைங்க, அதாவது 1 வயசு குழந்தைங்க கூட இந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் மில்க் ஷேக்காக வந்து கொடுக்கலாம். ஆனால் அளவுகள் மட்டும் கம்மியாக கொடுக்கணும். இப்போ இதில் வந்து சாக்லேட் அதாவது சாக்கோ பவுடர் வந்து டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை சேர்த்துருக்கேன். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1 கப்பு பால் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த ஒரு ஸ்மூத்தியான சூப்பரான டேஸ்டான மில்க் ஷேக்கை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தியாக இருக்குது. பார்க்கும் போதே பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது. இதை வந்து லேஸ் கூலிங்கில் வச்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நோன்னே சொல்லவே மாட்டாங்க. இத்தனை ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டையும் நீங்கள் தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மில்க் ஷேக்காக நீங்கள் டெய்லி வந்துட்டு இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி 5 நிமிஷத்தில் இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கான இந்த வீடியோ தான். கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் குழந்தைங்கள்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கூல் காலேஜ் போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மில்க் ஷேக்கை வந்து சூப்பரான டேஸ்டான மில்க் ஷேக்கை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குங்க இது. ஈவினிங் வந்து ஸ்கூல் காலேஜ்லேருந்து வர வரைக்கும் அவங்க டயர்டே ஆக மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகும். ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் வீடியோ. பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, ஒல்லியாக இருக்க குழந்தைகளுக்கும் அதோட இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வீடியோவை மறந்துடாமல் சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.